ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மில்மலா வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம ஒரு டிஷ் பார்க்க போகிறோம். அது எல்லாரோட ஃபேவரட்டான ஐட்டம். நீங்களே பார்த்துருப்பீங்க, நம்ம மோமோஸ் தான் பார்க்க போகிறோம். அதுவும் வீட்டில் சிம்பிளாக எப்படி செய்கிறது, ஹெல்த்தியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பவுலில் 2.5 கப் மைதா எடுத்திருக்கேன். நீங்கள் மைதா வேணாம் அப்படின்னிங்கன்னா கோதுமை கூட எடுத்துக்கலாம். மைதா 2.5 கப் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் ஆயில் ஊற்றுனீங்கன்னா மாவு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இப்போது அந்த ஆயிலும் உப்பையும் மாவில் நல்லா போட்டு பரட்டிக்கலாம். பரட்டிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. நான் இந்த மாவுக்கு 2.5 கப் மாவுக்கு 1 கப் தண்ணி ஊற்றி பிணைஞ்சிருக்கேன். ரொம்ப தண்ணியாகிடக்கூடாது. சப்பாத்தி பதத்துக்கு மாவு பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் மைதாவில் போட்டிங்க அப்படின்னா கடையில் வாங்குகிற டேஸ்ட் மாதிரியே இருக்கும். இப்போது நமக்கு மோமோஸ்க்கான மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இப்போ அதுக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் சூடானதுக்கப்புறம் ஆயில் 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அதாவது உள்ள மோமோஸ்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் லைட்டாக க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ நம்ம காய்கறி எல்லாத்தையும் போட்டுக்கலாம். நான் பீன்ஸ், கேரட், காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதை குட்டி குட்டியாக ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் முட்டைக்கோஸ் இருந்தால் கூட முட்டைக்கோஸ் எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு வேறு ஆல்டர்னேட்டிவாக இல்லை பட்டாணி அந்த மாதிரி எது போடனாலும் போட்டுக்கலாம். நம்மளோட விருப்பம் தான். எந்த காய்கறி வேணுமோ அப்படி போட்டுக்கலாம். போட்டு இப்போயும் காய்கறியை நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் இதுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா எடுத்து கொடுக்கும். அதுக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் இப்போ இந்த காய்கறிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டிங்க அப்படின்னாலே காய்கறி கொஞ்சம் டக்குன்னு வதங்க ஆரம்பிச்சிரும். அதனால தான் உப்பு போடுறோம். அடுத்து இப்போ மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். மஞ்சப்பொடி நான் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அதே மாதிரி சில்லி பவுடர் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ காய்கறி ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கெச்சப் போட்டுக்கலாம். நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கெச்சப் போட்டிருக்கேன். நான் அப்படியே பேக்கெட்லேருந்து ஊற்றுனேன். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நீங்கள் கெச்சப் போட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா எக்ஸ்ட்ராவாக நல்லாயிருக்கும். போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நான் 1 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். 1 கப் தண்ணி ஊற்றி, அதாவது ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. காய்கறி ஒரு மாதிரி குழஞ்சிடுச்சுன்னா மோமோஸ் நல்லா இருக்காது. லைட்டாக வேகிறதுக்காக நம்ம தண்ணி ஊற்றிக்கிறோம். ஊற்றி இப்போ அந்த தண்ணியிலே காய்கறி நல்லா வெந்து வரும். வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். இப்போ காய்கறி கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா போட்டிருக்கேன். நான் கரம் மசாலா கடை மசால் போடலை. நான் வீட்டிலே ரெடி பண்ணது. உங்களுக்கு கரம் மசால் ரெசிபி வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு ரெசிபி போடுறேன். இப்போ கரம் மசால் போட்டு அதையும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா சாட்டே பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு மோமோஸ்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மாவு பிணைஞ்சு வச்சுருக்கோம்ல, அதை நம்ம இப்போ மோமோஸ் உள்ளே வைக்கிறக்காக மாவு தேய்ச்சி எடுத்துக்கலாம். மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. நல்லா நீங்கள் ஆயில் ஊற்றி தேய்ச்சிட்டு ஒரு 10 to 20 மினிட்ஸ் நல்லா ஊற விட்டுருங்க. எப்போவுமே மாவை நார்மலாக இதுக்குன்னு கிடையாது. நீங்கள் சப்பாத்தி எது பண்ணிங்கனாலும் அதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா தான் மாவு நல்லா ஊறி நல்லாயிருக்கும். இப்போ அதை நான் ஒரு சின்ன சின்ன பிளாஸ்டிக் பிளேட் வச்சு அதை நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம அதுக்குள்ளே ஸ்டஃபிங் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டஃபிங் வைக்கிறதுன்றது வெஜிடபிள் குவான்டிட்டி அது எல்லாமே உங்களோட விருப்பம் தான். நிறையா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நிறையா வச்சுக்கலாம். இல்லை எனக்கு நிறையா தேவையில்லை அப்படின்னா நீங்கள் அளவாக வச்சு நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஷேப் எல்லாமே அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் கொலக்கட்டை மாதிரி பண்ணிங்கனாலும் நல்லாயிருக்கும். அது மோமோஸுன்றது அந்த ஷேப்காக மேபி நிறைய பேர் சொல்லுவாங்க.
உங்களுக்கு எந்த விருப்பமான ஷேப் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ வந்து நான் மோமோஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணதுக்கப்புறம் இதை வந்து இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ எல்லா மோமோஸும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு இட்லி சட்டி வச்சுக்கலாம். கீழே நான் தண்ணி ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும், ரொம்ப தேவையில்லை. தண்ணி ஊற்றிட்டு அந்த இட்லி குழியில் எல்லாத்துலேயுமே ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா தான் அந்த மோமோஸ் வந்து ஒட்டாமல் வரும். இட்லிக்கு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம மோமோஸ் எல்லாத்தையும் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் 10 மோமோஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு 5, என் ஹஸ்பண்டுக்கு 5ன்ற கணக்குக்கு நான் பண்ணியிருக்கேன். 10 மோமோஸும் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு ஒரு இட்லி சட்டிக்கு வைக்கிறதுக்கு. வச்சதுக்கப்புறம் இப்போ அது வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ மோமோஸ் வெந்துருச்சு பாருங்கள். அந்த மசாலா அந்த மாவில் நல்லா இறங்கி எவ்வளோ மோமோஸே கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்குது பார்த்தீங்களா. இப்போ வாங்க இதை சர்வ் பண்ணி நம்ம சாப்பிட்ற டைம் வந்தாச்சு. பாருங்கள் நல்லா மாவு வெந்திருக்கு, சூப்பராக இருக்குது. அந்த பிக்கும் போதே வந்து அந்த நல்லா மாவு வெந்து ரொம்ப தின் லேயராக நம்ம மாவு பிணைஞ்சோம், மாவு உருட்டி எடுத்தோம். அது வந்து நல்லா சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். காய்கறி எல்லாமே நல்லா வெந்து எப்படி நல்லா இருக்குது பார்த்தீங்களா. இதை கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லா குழந்தைங்களுக்கும் லீவ் டைம், ஸ்கூல் லீவ் டைம். கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா வெஜிடபிளும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், குழந்தைங்க டிஃப்ரெண்ட்டாக என்ஜாய் பண்ண மாதிரியும் இருக்கும். ஓகே, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.